கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்னு +1 குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி சூஸ் பண்ணுறது. அப்புறம் 10th ரிசல்ட் வர்ற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, நான் அதை போய் எடுத்துக்கிறேன். சில குழந்தைகளுக்கு மேத்ஸை கண்டாலே பயமாக இருக்கும், ஆனால் மேத்ஸே சரியாக வராது. ஃபிசிக்ஸு சரியாக அந்த கான்செப்டெலாம் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து குரூப் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு 400 வந்துச்சுன்னா ஓகே, நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடு. இல்லை 450க்கு மேலே எடுத்ததுன்னா பயாலஜி குரூப் எடு. ஓகே, மார்க் ரொம்ப கம்மியாக 300 இருந்ததுன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடு. ஆக்சுவலாக அதை அப்படி சூஸ் பண்ணவே கூடாது. ஃப்யூச்சரில் வந்து ஐடி தான் நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குரூப் எடுத்து உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து மெடிசின் போகிறேன், இல்லை இன்ஜினியரிங் போகிறேன், இல்லை சிஏ பண்ண போகிறேன். உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதில் திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இது நாங்கள் நிறைய ஸ்கூலில் வந்து இப்போது சமீபத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். அது என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படி ஒரு +1 கோர்ஸ் வந்து அது சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்னு +1 குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி சூஸ் பண்ணுறது. இப்போ நார்மலாக இப்போ வந்து 90% நம்ம எல்லோரும் நான் பார்த்ததில் என்ன பண்ணுறீங்கன்னா 10th ரிசல்ட் அன்றைக்கி வருது. 10th வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து மெடிசின் போகிறேன், இல்லை இன்ஜினியரிங் போகிறேன், இல்லை சிஏ பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் டிகிரி இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போகிறேன்னு பர்டிகுலராக சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் தான் எடுப்பாங்க அவங்க. ஆனால் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா ஒரு ஐடியாவே இல்லை. மார்க் வரட்டும், 10th ரிசல்ட் அன்றைக்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சூஸ் பண்ணுவீங்க? மார்க் நிறையா வந்ததுன்னா 500க்கு நல்ல ஒரு 400 வந்துச்சுன்னா ஓகே, நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடு. இல்லை 450க்கு மேலே எடுத்ததுன்னா பயாலஜி குரூப் எடு. ஓகே, மார்க் ரொம்ப கம்மியாக 300 இருந்ததுன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடு. ஆக்சுவலாக அதை அப்படி சூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் 10th ரிசல்ட் வர்ற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, நான் அதை போய் எடுத்துக்கிறேன். இல்லை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஃப்யூச்சரில் வந்து ஐடி தான் நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குரூப் எடுத்து உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்படி வந்து சூஸ் பண்ணி போகிற குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஆஃப்டர் ஜாயினிங் த +1 அந்த குரூப் மேலே வந்து அவனுக்கு பெரிய நாட்டம் இருக்காது. நம்ம எதுவும் ராங்காக சூஸ் பண்ணிட்டோமோ. சில குழந்தைகளுக்கு மேத்ஸை கண்டாலே பயமாக இருக்கும், ஆனால் மேத்ஸே சரியாக வராது. ஃபிசிக்ஸு சரியாக அந்த கான்செப்டெலாம் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து குரூப் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் போர்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதில் திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. ஓகே, இதுக்கு பேர் வந்து டிஃப்ரென்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சிபிஎஸ்சியே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ ஆன்லைன்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. ஆப்டிடியூடுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம படித்த நாலேஜ், அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருக்கிறோம், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறோம், மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க. இந்த நாலேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். அது வந்து உங்களுடைய சிலபஸ் பேஸ்டில் இருக்காது, எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 7 வகையான டெஸ்ட்டு, இதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னு வைங்களேன், அப்போ அதில் வந்து அந்த மெக்கானிக்கல் ரீசனிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். நியூமெரிக்கல் அபிலிட்டியில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது ஆர்ட்ஸ் குரூப் போகணும் அப்படின்னிங்கன்னா இந்த லாங்குவேஜில் நல்லா இருக்கணும், அப்புறம் அந்த கிளரிக்கல் ஆப்டிடியூடில் நல்லா இருக்கணும், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ப்ரொசீஜர் தான். இது வந்து ரிசல்ட் நீங்கள் 10th ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், இல்லை 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்தே இந்த டெஸ்ட்டை பண்ணி நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கான வந்து பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இதுவும் வந்து நம்ம காக்னிட்டிவ் அகாடமி மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.